Students, so இன்னைக்கு நம்ம CBSE 10th மேக்ஸ்ல சாம்பிள் பேப்பர்ல ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் பேப்பர் ஏற்கனவே போன வீடியோல பார்த்தோம். இப்போ பேசிக் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஸ்டெப்பில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏ பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், a box contains card numbers 6 to 50. A card is drawn at random from the box. The probability that the drawn card has a number which is a perfect square like 4,9 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸில் 6லேருந்து 50 வரைக்கும் தான் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கொஷின் பாருங்கள், மொத்தம் இருக்கிறதே பார்த்திங்கன்னா 6லேருந்து 50 வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, 1லேருந்து 50 வரைக்கும் கிடையாது, டோட்டலாகவே 6லேருந்து 50 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 6லேருந்து 50 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நமக்கு டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் n of x equal to மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? மொத்தம் 45 கார்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதில் கொஷின் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விச் இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 6லேருந்து 50 வரைக்கும் உங்களுக்கு எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்? 3 ஸ்கொயர் 9, 16, 25, 36, 49. ஸோ இந்த 5 நம்பர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி 1, 4லாம் வரும், பட் இருக்கிறதே நமக்கு 6லேருந்து 50 வரைக்கும் தான். ஸோ அப்போ அது 6லேருந்து 50 வரைக்கும் இந்த 5 நம்பர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ இது n of a ஃபேவரபிள் ஈவெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 5. ஓகே, ஸோ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் 45. ஸோ மொத்தம் அதில் எனக்கு 5 நம்பர்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/9. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது உங்களுக்கு? 1/9. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் a circle of diameter 42 cm, if an arc subtend an angle of 60 degree at the center where pi is equal to 22/7, the length of arc ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் லென்த் ஆஃப் ஆர்க்கோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ லென்த் ஆஃப் ஆர்க்கோட ஃபார்முலா, லென்த் ஆஃப் ஆர்க் ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு 2πr. ஸோ இதுதான் லென்த் ஆஃப் ஆர்க்கோட ஃபார்முலா. ஸோ இதில் தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 60 டிகிரி. அடுத்து 60/360. ஸோ 60/360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டயாமீட்டர் 21 கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 21 போது ரேடியஸ் உங்களுக்கு என்னது? டிவைடட் பை 2. ஸோ டயாமீட்டர் 21. அப்போ ரேடியஸ் வந்து உங்களுக்கு டயாமீட்டர் 42. அப்போ ரேடியஸ் டிவைடட் பை 2 என்ன வந்துடும்? 21 வந்துடும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ உங்களுக்கு 21. ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள். 3 0 0. ஸோ 6 அகெயின் 1 2 2 3 2 6 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு? ஸோ 22 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் செகண்ட் கொஷின் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷின் ஆன்சர் 22 சென்டிமீட்டர். ஸோ தேர்ட், if sin theta equal to x and secant theta equal to y, then tan theta ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ sin thetaவோட வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். ஸோ sin theta equal to x and secant theta equal to y. ஸோ இப்போ tan theta என்னன்னு கொஷனில் கேட்குறாங்க. ஸோ tan theta ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? sin theta டிவைடட் பை cos theta. ஓகே, ஸோ sin theta டிவைடட் பை cos theta. ஸோ sin theta, ஸோ 1/cos theta. ஸோ 1/cos thetaன்றது உங்களுக்கு என்னது? secant theta. ஓகே, ஸோ sin thetaன்றது எக்ஸு, secant thetaன்றது ஒய். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? x into y. So option A, x into y. Okay, so next fourth question. So fourth question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. A pair of linear equation y is equal to 0 and y is equal to 5. So question கேட்டிருக்கிறது pair of linear equation y equal to 0வும் y equal to -5, sorry, y is equal to 0வும் y is equal to -5 சொல்லியிருக்காங்க. So முதல்ல y is equal to 0 அப்படின்னா இதுதான் நமக்கு y is equal to 0. நெக்ஸ்ட் y is equal to -5னா ஸோ கீழே வரும், ஸோ இங்கே வரும். ஓகே, ஸோ இது ரெண்டு அவங்க கண்டிஷன் என்ன கேட்குறாங்க?
ஸோ இதில் வந்து இன்ஃபைனைட்டாக 1 சொல்யூஷனாக 2 சொல்யூஷனாக நோ சொல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ இப்போ லைன் சார் நமக்கு எப்படி இருக்குது, 2 லைனும் பேரலல். நம்ம ஏற்கனவே அதில் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம், 2 லைனும் பேரலாக இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ நோ சொல்யூஷன். ஓகே, ஸோ 2 லைன் பேரலல் வரும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னது, நோ சொல்யூஷன், ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். A die is thrown once, the probability of even composite number அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ ஒரு டை த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அந்த டை த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஈவன் காம்போசிட் நம்பர் அப்படின்றாங்க. ஸோ ஒரு டை இஸ் த்ரோன் ஒன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு டை ஒரு வாட்டி த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு அப்போ டோட்டல் பாசிபிலிட்டி என்ன வரும், 6. அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் காம்போசிட் நம்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்ன நம்பர் வரும் பாருங்கள். ப்ரைம் நம்பர் ஈவன் நம்பர்னு வரும்போது ப்ரைம் நம்பர் 2 வரும். பட் ஈவன் காம்போசிட் நம்பர் அப்படின்றாங்க. மொத்தம் நமக்கு 1 2 3 4 5 6ன்னு வரும் டைஸ் பாசிபிலிட்டியில். ஸோ இது நமக்கு வந்து என்ன வராது, காம்போசிட் நம்பர் வராது. இது ஈவன் நம்பர் தான், பட் இது காம்போசிட் நம்பர் கிடையாது. இது காம்போசிட் நம்பர் கிடையாது, இது ப்ரைம் நம்பர். இது உங்களுக்கு ஈவன் நம்பரும் வரும், இது காம்போசிட் நம்பர் வரும். ஸோ 5ன்றது ப்ரைம் நம்பர், ஸோ 6ன்றது ஈவன் நம்பர் வரும், காம்போசிட் நம்பர் வரும். ஸோ மொத்தம் அப்போ எத்தனை நம்பர்ஸ் வருது பாருங்கள், 2/6. அப்போ ஆன்சர் கேன்சல் பண்ணோன்னா 1/3. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பி 1,3. ஓகே, ஸோ 6th கொஷின். 8 chairs and 5 tables cost rupees 10,500. 5 chairs and 3 tables cost 6,450. The cost of each chair will be கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் மொத்தம் நம்மளுக்கு 2 ஐட்டம் சொல்லியிருக்காங்க. ஒன்று சேர்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து டேபிள் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் 1 சேர் அப்படின்றது என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சேம் காஸ்ட் ஆஃப் 1 டேபிள் அப்படின்றது ருபீஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 8 சேர் அண்ட் 5 டேபிள்ஸ். ஸோ 8x + 5y = 10,500. Next 5x + 3y = 6,450. ஓகே, ஸோ அவங்க காஸ்ட் ஆஃப் ஈச் சேர் கேட்குறாங்க. ஈச் சேர் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணால் கிடைக்கும், ஒய் கேன்சல் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் கேன்சல் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15, செகண்ட் ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 15. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24x + 15y. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 31,500. 5ஆல் பண்ணும்போது 25x + 15y. ஸோ அகெயின் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 32,250. ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ், ஸோ கேன்சல். ஸோ -x = -750. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கிது, 750. தட் மீன்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ தான், காஸ்ட் ஆஃப் சேர். ஸோ காஸ்ட் ஆஃப் சேர் நம்மளுக்கு x = என்னன்னு கிடைக்கிது, 750. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 7th கொஷின். இஃப் cos θ + cos square θ = 1, then value of sin square θ + sin power 4θ கேட்குறாங்க. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cos θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θ ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, sin ஸ்கொயர் θ ப்ளஸ் sin power 4θ. ஸோ இது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு cos θ = என்னன்னு வந்துடும், இந்த இடத்துல 1 - cos ஸ்கொயர் θன்னு வந்துடும். ஓகே, ஸோ cos θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θ = cos θ = 1 - sin ஸ்கொயர் θ, ஆர் cos ஸ்கொயர் θ = எப்படி எழுதலாம், 1 - cos θன்னு எழுதலாம். ஸோ cos ஸ்கொயர் θ = 1 - cos θ. ஓகே, நமக்கு cos ஸ்கொயர் θ = என்னன்னு தெரியும், 1 - sin ஸ்கொயர் θ. ஸோ 1 - sin ஸ்கொயர் θ = cos ஸ்கொயர் θ. ஸோ ஈக்குவல் டு 1 - cos θ. ஓகே, ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கேன்சல் ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா 1ஓட வேல்யூ ரெண்டுத்துலேயும் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், sin ஸ்கொயர் θ = cos θ மட்டும் இருக்கும். ஸோ 1ஓட வேல்யூ இங்கே கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், sin ஸ்கொயர் θ = cos θ.
ஓகே ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது sin square theta plus sin power 4 theta. ஸோ sin square theta plus sin power 4 theta. நமக்கு sin square theta equal to என்னன்னு தெரியும் cos theta plus sin power 4 அப்படின்னா இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறதா sin power 4. ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் cos square theta கிடைக்கும். ஸோ sin power 4 theta is equal to cos square theta. ஸோ அப்போ நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும் cos theta plus cos square theta equal to கொஷின்லேயே 1ன்னு தெரியும். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது cos theta plus cos square theta is equal to 1, ஆப்ஷன் சி. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு 10th 11th 12th ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்குப்பா. கிட்டத்தட்ட என்சிஆர்டி கொஷின் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக நம்ம ரிவிஷன் போயிட்டுருக்கோம். ஸோ ரிவிஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் 2 யூனிட்ஸ், எல்லா யூனிட்ஸும் வாரம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்சிஆர்டியில் கொஷின் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு யூனிட்டில் இருக்கிற எல்லா பாசிபிள் 1 மார்க் கொஷின்ஸும் கேஸ் ஸ்டடியும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸு மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. எவ்ரி சண்டே உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ இன்னும் கரெக்டாக 1.5 months இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ ரிவிஷன் போயிட்டு ஃபுல்லாக ஒரு யூனிட்டுக்கு 1 மார்க் கேஸ் ஸ்டடி ஃபுல்லாக நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா செப்பரேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அது தமிழில் இருக்க நம்பர் 86106848 நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இப்போ 10th போயிட்டுருக்கு, 11th போயிட்டுருக்கு, 12th போயிட்டுருக்கு. சரிங்களா? நீங்கள் வேணுன்னா டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ த டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 23 divided by 2 power 3 into 5 square கொடுத்துருக்காங்க. ஸோ 23 நமக்கு டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டினாமினேட்டர் நமக்கு டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்காக அப்படின்ற கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ டெர்மினேட்டிங்னா என்னது? இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ டினாமினேட்டர் 2 power n into 5 power m. ஸோ இந்த ஃபார்மில் இருந்தால் எனக்கு என்னது? அது டெர்மினேட்டிங். ஸோ அப்போ எனக்கு இது என்ன ஃபார்மில் இருக்குது? 5 square இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு என்னது? ஆப்ஷன் ஏ டெர்மினேட்டிங். ஓகே 9th கொஷின். ஸோ த எல்சிஎம் ஆஃப் 2 cube into 3 square and 2 square into 3 cubeன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எல்சிஎம் எடுக்கணும்னா நம்ம முதல்ல இதுக்கு காமன் நம்பர் என்னன்னு எடுத்துருங்க. ஸோ காமன் நம்பர் என்னது? 2 square. அதே மாதிரி இதில் காமன் நம்பர் என்னது? 3 square. அப்போ ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கும்னு பாருங்கள். ஸோ இங்கே 2 square எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஒரு 2 இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இங்கே 3 square எடுத்தால் இங்கே 3 square எடுத்தால் ரிமைனிங் ஒரு 3 இருக்கும். அப்போ 2 square into 2, 2 cube, 3 square into 3, 3 cube. ஸோ ஆன்சர் 2 cube into 3 cube. Okay, 10th question. The HCF of two numbers is 18 and the product is 12,960 and LCM will be. ஸோ ரெண்டு நம்பரோட HCF 18 சொல்கிறாங்க, அதோட ப்ராடக்ட் 12,960ன்றாங்க. ஸோ 10th கொஷின். ஓகே ஸோ HCF ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ HCF into LCM equal to product of two numbers. ஸோ HCF ஓட வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 18. LCM தெரியாது. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 12,960 அப்படின்றாங்க. ஸோ அப்போ LCM ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? 12,960 divided by 18. ஓகே ஸோ 18 into 7 என்ன வரும்னு பாருங்கள்? 126. ஸோ 126 ரிமைண்டர் 3 இருக்கும். ஸோ 2 18s are 30, 0. ஸோ அப்போ என்ன வந்துடும்? ஆப்ஷன் சி 720. ஓகே ஸோ 11th கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கிவன் ஃபிகர் DE parallel to BC which of the following is true அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ DE parallel to BCன்னு சொல்கிறாங்க. ஸோ DE parallel to BC அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏடியும் நமக்கு சிமிலர். தட் மீன்ஸ் அவுட்டர் பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ ரீசன் என்ன? நமக்கு ஆங்கிள் ஏ ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கும். அடுத்து ஆங்கிள் இ, ஆங்கிள் சி கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அண்ட் ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் பி கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ பை டபுள் ஏ இல்லாட்டி பை ட்ரிபிள் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசியும் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇன்னு எழுதலாம். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிசி பை டிஇ ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ ஈக்குவல் டு ஏபி பை ஏடின்னு எழுதலாம். ஸோ பிசின்றது என்னது? ஒய், டின்றது எக்ஸ்,
equal to AC அப்படின்றது என்னது டோட்டலாக ஆட் பண்ணும் A plus B by AEன்றது A. again ABன்றது என்னது டோட்டலாக A plus B. again ADன்றது என்னன்னு தெரியும் Aன்னு தெரியும். ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னது ஈக்குவல் தான். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு எது வரும் பாருங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ AY is equal to A plus B into X. ஸோ அப்போ Y is equal to என்னன்னு வந்துடும், ஆர் Y is equal to வரல, X equal to இருக்குது. ஸோ X is equal to AY divided by A plus B. So that means option C. So option C தான் X is equal to AY divided by A plus B. Okay, so next 12th question. The coordinates of the point P dividing in the line segments. So A கொடுத்துருக்காங்க, அடுத்து B யோட வேல்யூ, அடுத்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2:1 கொடுத்துட்டாங்க. ஸோ M1 M2 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா செக்ஷன் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ செக்ஷன் ஃபார்முலா M1 into X2 plus M2 into X1 divided by M1 plus M2, comma M1 into Y2 plus M2 into Y1 divided by M1 plus M2. ஸோ இதில் M1 ஓட வேல்யூ M2 ஓட வேல்யூ எல்லாமே கொஷினில் கொடுத்துருக்காங்க. M1 equal to 2, M2 equal to 1. ஸோ X1 Y1 X2 Y2. ஸோ X1 is equal to 1, Y1 equal to 3, X2 equal to 4, Y2 is equal to 6. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ M1 into X2. ஸோ 2 into 4 plus 1 into 1 divided by M1 plus M2. 1 plus 2 3. Comma M1 into Y2. So 2 into 6 plus M2 into Y1. So 1 into 3 divided by 3. So 2 into 4 8. 8 plus 1 9. 9 divided by 3 3. So 6 into 2 12. 12 plus 3 15. 15 divided by 3 5. So answer 3, 5. So option D 3, 5. So 13th question. The prime factorization of 3825. So 3825 க்கு prime factor கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 ஆல் டிவைட் ஆகாது, 3 ஆல் தான் டிவைட் ஆகும். 1 3s are 3, 2 3s are 1 3s are 3, 2 3s are 6 remainder 2, 7 3s are 21, 5 3s are 15. So okay, 3 2 5. So 5 8 5s are 40, 5 5s are 25. Again 5, so 17. Okay, so இப்போ என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். ஸோ 3 square 5 square into 17. ஸோ 3 square into 5 square into 17 னா ஆப்ஷன் சி. 14th question. இந்த ஃபிகர் given below AD 4 cm. ஸோ ADன்றது 4ன்னு கொடுத்துருக்காங்க, BDன்றது 3ன்னு கொடுத்துருக்காங்க, CBன்றது 12ன்னு கொடுத்துருக்காங்க, தென் cot theta கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டான்ற வேல்யூ உங்களுக்கு இங்கே இருக்குது டயக்ராமில். ஸோ cot thetaவோட ஃபார்முலா நமக்கு என்னது, adjacent by opposite. ஸோ இது ஆப்போசிட் சைட், இது adjacent side, இது hypotenuse. ஸோ cot theta is equal to adjacent by opposite. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆப்போசிட்டோட வேல்யூ தெரியாது, முதல்ல இது கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும், பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணணும். ஸோ hypotenuse side square AB square is equal to, ஸோ ரிமைனிங் 2 sides ஆட் பண்ணுங்கள். ஸோ 16 plus 3 square 9. ஸோ AB ஸ்கொயரோட வேல்யூ 25 னா AB is equal to உங்களுக்கு என்னன்னு கிடைக்குது, 5ன்னு வரும். ஸோ தட் மீன்ஸ் இதுதான் 5. ஸோ adjacent by oppositeனா adjacentோட வேல்யூ 12, ஆப்போசிட்டோட வேல்யூ 5. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 12/5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 15th question. ABCD is a rectangle, find the value of x and y. ஸோ ரெக்டாங்கிள் போது ஆப்போசிட் சைடு ஈக்குவல். ஸோ ஆப்போசிட் சைடு ஈக்குவல்னா x plus y is equal to 12, x minus y is equal to 8. ஆன்சர் என்ன வந்துடும் பாருங்கள். ஸோ ஆட் பண்ண 2x equal to 20. ஸோ எக்ஸோட வேல்யூ 10. எக்ஸோட வேல்யூ 10 வருதே, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதனால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 10 plus y is equal to 12னா ஒய்யோட வேல்யூ 12 minus 10 2. ஸோ ஆப்ஷன் A. 16th question. In isosceles triangle AC equal to BC and AB square equal to 2AC square, then measure the angle of C will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இங்கே கொடுத்துருக்கிறது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயரை ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன்.
ஓகே ஸோ ஏசி ஸ்கொயர் நமக்கு என்னென்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன ஆகும், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம எழுதலாம் ஏசி ஈக்குவல் டு பி, இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏசிக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம், பிசி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னா பை கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன ஆங்கிள் வரும்பா, 90 டிகிரின்னு வரும். ஓகே ஸோ 90 டிகிரி வந்து ஹைபாட்னியூஸ் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைனிங் டூ சைடு ஸ்கொயர் பண்ணோன்னா பித்தாகரஸ் தியரம். ஸோ சம் ஆஃப் டூ சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்துட்டு நம்ம 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணால் கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம். ஓகே ஸோ 17th கொஸ்டின் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 8, எக்ஸோட வேல்யூ -1 கொடுத்துருக்காங்க. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால் 1, எக்ஸோட வேல்யூ -1 -8, 1 + 7 -8. ஸோ அப்போ 7 + 1 ஸோ 8ன்னு கிடைக்கும். ஸோ 8 p of -1 the whole square -1. ஓகே 7 + 7 8. ஸோ 8 - 8 எனக்கு என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது அதர் ஜீரோஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதர் ஜீரோஸான்னு நமக்கு போது ஏவோட வேல்யூ ஆக்சுவலாக நமக்கு என்னது இதில் -1. ஓகே ஸோ பியோட வேல்யூ a + b. ஸோ இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ்ன்னும் போது a + b இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஜீரோஸ் உங்களுக்கு என்ன வந்துடும், -b/a. ஸோ -b/a ஏற்கனவே இங்கே ஒரு -7 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்ன வந்துடும், 7/1. ஓகே அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்ன்றது என்னது, c/a. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு c/aன்னு வந்துடும். ஓகே ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு இன்னொரு ஜீரோஸ் என்ன வந்துடும், 7 கிடச்சிடும். ஓகே ஸோ அப்போ a + b இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா ஓகே எனக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னொரு வேல்யூ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இப்போ a + b இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ -1 ஏற்கனவே தெரியும். ஸோ -1 ரைட் சைடில் வரும்போது +1 ஆகிடும். ஸோ அப்போ b இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடச்சிடும், 8. ஓகே 18th கொஸ்டின் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சேம் நம்பர் ஆன் ஈச் டைஸ் அப்படின்றாங்க. ஸோ சேம் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி வரும்னு பாருங்கள், 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 மொத்தம் 6 நம்பர் இருக்குது. டோட்டல் 36ல் 6 கேன்சல் பண்ணோன்னா 1/6. 19th கொஸ்டின் ஸோ த மிட் பாயிண்ட் ஆஃப் 3p,4 and -2,2q is 2,6. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ x1 y1 x2 y2. ஸோ x1 + x2/2 3p - 2 divided by 2, y1 + y2/2 4 + 2q/2 equal to 2,6. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ 3p - 2 is equal to 2 × 2 4, 4 + 2q is equal to 6 × 2 12. ஸோ அப்போ 3p is equal to 4 - 2 + 2 வரும்போது 3p = 6. ஸோ p = 2. 2q is equal to 12 - 4 8. ஸோ அப்போ 2q = 8னா q-ஓட வேல்யூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், 4 வந்துடும். ஓகே ஸோ p + 2 கேட்குறாங்க. p + 2னா 2 + 4 is equal to 6. ஸோ the decimal expansion of 147/120 will terminate after how many places of decimal கேட்குறாங்க. ஸோ அப்போ டினாமினேட்டருக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். 60 30 15 3 5. ஸோ 2³ × 3 × 5. ஓகே ஸோ 2³ 2 × 15. ஸோ 3 × 5 கிடைக்குது. 147/120. ஓகே ஸோ 147/2³ × 3 × 5. ஸோ இப்போ இந்த 3 நம்ம இங்கே கேன்சல் பண்ணலாம். 4 3s are 12, ரிமைண்டர் 2 9 3s are 27. ஸோ 49/2³ × 5 கிடைக்குது. ஓகே இதை டேரெக்டாக இந்த மாதிரி டினாமினேட்டருக்கு இந்த ஃபார்முலா வந்திருக்கு, நான் டெர்மினேட்டிங் போட்டக்கூடாது, ஏன்னா இந்த நியூமரேட்டரில் கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணால் 49/2³ × 5³. ஸோ அப்போ நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோம், 5² நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு டினாமினேட்டர் என்ன கிடைக்கும், 2³ × 5³. ஸோ 2³ × 5³ அப்படின்னா எத்தனை டெசிமல் பிளேசஸ் மூவ் ஆகும், 3 டெசிமல் பிளேசஸ் மூவ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 3 டெசிமல் பிளேசஸ். ஓகே இதோட இந்த வீடியோவில் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷன் பி பார்க்கலாம். ஸோ நம்மளது ஆன்லைன் கிளாஸஸ் 10th 11th 12th 3 கிளாஸுமே போயிட்டுருக்கு. லாஸ்ட் 6 monthஸாக போயிட்டுருக்கு. பட் இப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ரிவிஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ 10th பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் 2 units ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ அந்த ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த யூனிட் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ் கேஸ் ஸ்டடி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் குரூப் க்ரியேட் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட மெட்டீரியல் இந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எவ்ரி சண்டே நம்ம என்ன ரிவிஷன் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு சேம் பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்னில் எக்ஸாம் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 1.5 months இந்த டேர்ம் 1 ஃபுல்லாக ரிவிஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பார்க்க போகிறீங்க, டேர்ம் 2 சிலபஸ் ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தம்ப்நெயில் இருக்கிற நம்பர் 8610684883 நம்பர் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு டெமோ கிளாஸ் இந்த நம்பருக்கு அட்டன் பண்ணிட்டு ரெகுலராக கிளாஸஸ் ஈவினிங் டைமில் இருக்கும், நீங்கள் ஒரு டெமோ கிளாஸ் வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூப்பா.